நிறைய வழியில தேவன் நமக்காக என்ன இன்டென்ட் பண்ணிருக்கா, என்ன நமக்காக நினைச்சு வச்சிருக்கிறாரு, என்ன நமக்காக திட்டம் பண்ணிருக்கா நமக்கு தெரியாது. ஒரு தீமை வந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி உடைச்சு போட்டு அவ்வளவுதான், எல்லாம் போச்சு, முடிஞ்சு போச்சு போ அப்படின்னு எழுப்பி போயிடும். அப்படி அல்ல. சில நம்ம வாழ்க்கையில ஒரு தோல்வி, ஒரு நஷ்டம், ஒரு வெட்கம், ஒரு அவமானம், ஒரு பின்னடைவு, நிறைய வழியில நம்ம என்ன நினைக்கிறோம்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஃபியூச்சரே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். நம்மளோட மார்க்ல நம்ம எதிர்பார்த்தபடி மார்க் கிடைக்கல, நான் விரும்பின கம்பெனியில வேலை கிடைக்கல, நான் எதிர்பார்த்த முடிவு எனக்கு கிடைக்கல, நான் எடுத்து வச்ச காரியத்துல எனக்கு நன்மை கிடைக்கல, எனக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னு உடனே எல்லாம் தூக்கி உடைச்சு போட்டு இனிமே எதுவுமே வேணாம். சில பேர் சொல்றதை கேட்டிருக்கீங்களா? இது மட்டும் கிடைக்கலன்னா இனிமே எதுவுமே வேண்டாம், இது நடக்கலன்னா இனிமே எதுவுமே என்ன பண்ண வேணாம், என் வாழ்க்கையில் நடக்கவே வேணாம், இது கிடைக்கலன்னா எதுவுமே கிடைக்க வேணாம் போ அப்படின்னு தூக்கி போட்டு. ஆனா யோபு அப்படி இல்லை. ஒவ்வொன்றா 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 இழந்துட்டான் இழந்துட்டான் இழந்துட்டான், ஓட்டிட்டு போயிட்டாங்க, காணாம போயிடுச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு, எல்லாம் மறிச்சு போச்சுன்னு ஒவ்வொரு துர்ச்செய்தியா வந்த போது கூட அந்த மனுஷன் அவ்வளவு சீக்கிரத்துல அவன் பொறுமை இழக்கவே இல்லை. கர்த்தர் அறியாம ஒன்றும் நடக்காது என் வாழ்க்கையில, தேவன் மட்டும் அனுமதிக்காம என் வாழ்க்கையில எந்த தீங்கும் வரவே வராது. நான் ஏன் சோர்ந்து போனோம்? நான் இழக்கிறக்கு ஒரு காலம் இருந்தா பெற்றுக்கொள்ற கர்த்தர் எனக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறா. நான் பொறுமையா இருக்கணும், கர்த்தருக்காக நான் காத்திருக்கணும் என்று சொல்லி பொறுமையா இருந்தான். உண்மையை பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில தீமை எல்லாம் செய்ததற்கு யார் காரணம்? பிசாசு. ஏங்க எவ்வளவு யோசிச்சு சொல்றீங்க? சாத்தான் தான் வந்து தேவனிடத்துல வந்து பர்மிஷன் கேட்டான் இல்லையா, உன்னை சுற்றி ஒரு வேலி இருக்கு, வேலி எடுங்க அப்படின்னு ஒவ்வொன்றா அழிச்சிட்டு வந்தவன் யாருன்னா பிசாசு தான். ஆனா யோபு பிசாசை கூட குறை சொல்ல. ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் அந்த பிசாசால தான், அவன் தான் எல்லாத்தையும் அழிச்சு போட்டான் அப்படின்னு நான் சொன்னான், சொல்லவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர். அப்ப என்னன்னா அவன் என்ன அறிக்கை பண்ணான் அப்படின்னு கேட்டா, என் லைஃப்ல வந்து பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அவனுடைய அதிகாரம் வந்து என் லைஃப்ல எல்லாம் வேலை செய்யாது. கர்த்தர் அனுமதிக்காம பிசாசு கூட எனக்கு தொட முடியாது. அதனால அவன் பிசாசனுடைய அதிகாரத்தை அவன் அதிகாரமாவே பார்க்கல, அதற்கு மேல அதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவனை மட்டும்தான் அவன் பார்த்தான். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாம் ஒரே பிசாசு சோதனை பாஸ்டர், பிசாசு போராட்டம் தாங்க முடியல, பிசாசு தான். நிறைய வேளை பிசாசே ஓரமா உட்காந்து அழுவான், நான் ஒண்ணுமே செய்யலைங்க, எல்லாத்துக்கும் என் மேலே பழி போடுறாங்க, அதுக்கு அவனுக்கு வக்காலத்து வாங்குறேன்னு நினைக்காதீங்க. அவனே செய்யட்டுமே, அவனே செய்யட்டும். ஆனா நம்ம ஒண்ணு விசுவாசிக்கணும், கர்த்தர் அனுமதிக்காம அவன் நம்ம மேல என்ன பண்ண முடியாது, கை வைக்க முடியாது, கை வைக்க முடியாது. நாம வந்து கர்த்தரை நோக்கி பார்க்கணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.